நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா projectile in horizontal projection. Projectile in horizontal projection. Consider projectile, say a ball thrown horizontally. கிடைத்தளமா ஒரு என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டலாக இப்படி, அதாவது இப்படி த்ரோ பண்ணும் இப்படி நமக்கு வளைஞ்சு போகும். ஓகே, a ball moves, it covers horizontal distance due to uniform horizontal velocity u, horizontal u, and vertical downward distance because of constant acceleration due to gravity. Thus, under combined effect, the ball moves along the path OBA. Ball move the OBA. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த பாத் அதாவது பால் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது, எந்த பாத்தில் போகுதுன்னா OBA. இந்த மோஷன் இன் 2 dimension plane. அப்போ அதோட மூவ்மெண்ட் வந்து எத்தனை டைமென்ஷனில் இருக்கா, 2 dimensionல். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு எக்ஸாக்ஸில் அதோட மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக போகும்போது ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலில் ஒரு பர்டிகுலர் டைம் மூவ்மெண்ட் இருக்கும். இல்லை ஆரோ போட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை ஃபஸ்ட்டு ஆரோ வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஹரிசாண்டல் எக்ஸாக்சிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல், அடுத்த டைம் அது ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்கும். The motion 2 dimensional plane, let a ball take a time t to reach the ground at point A. அப்போ ஏங்கிற பாட்டம் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு டீங்கிற டைம் கன்சிடர் பண்ணிக்கிறதும். தென் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை பால் எக்ஸாக்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடியது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒய். We can apply the kinematic equation. Kinematic equation நமக்கு 4 ஈக்குவேஷன் தெரியும். S equal to V equal to U plus AT, S equal to UT plus half AT square, V square equal to U square plus 2AS. இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ we can apply the kinematic equation along the x direction and y direction separately. அப்போ நம்ம x டைரக்ஷனுக்கும் y டைரக்ஷனுக்கு தனித்தனியாக அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷனை வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த வெலாசிட்டி will have both horizontal component and vertical component. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டுக்குமே இருக்கும். அப்போ எக்ஸ் ஆக்ஸில் இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி UXன்னு வச்சுக்கிட்டோம், ஒய் ஆக்ஸில் இருக்கக்கூடியது UYன்னு வச்சுக்கிட்டோம். motion along the horizontal direction. A particle has zero acceleration along x direction. இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் ஆக்சிலரேஷன் சொல்கிறோம். அப்போ வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை இதில் எக்ஸ் ஆக்சில். அப்போ ஜீரோ ஆக்சிலரேஷன், நோ சேஞ்ச் இன் த வெலாசிட்டி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ நோ ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ த இனிஷியல் வெலாசிட்டி UX ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து எக்ஸ் ஆக்சில் இருக்கக்கூடிய அந்த இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், UXன்னு வச்சுக்கிறோம். The distance traveled by the projectile at the time t is equation. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு டிஸ்டன்ஸ் S ஈக்குவல் டு எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எஸ்ங்கிறது S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். அப்போ எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஆக்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்ஸில் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு, அந்த பால் வந்து எக்ஸ் ஆக்ஸில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் S ஈக்குவல் டு UT ப்ளஸ் ஆஃப் AT ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதில் எஸ்ஸுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் ஆக்ஸில் உள்ள டிஸ்டன்ஸுனால நாங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் UX. இப்போ எக்ஸ் ஆக்ஸில் UX. நெக்ஸ்ட் டீக்கு வந்து T, நெக்ஸ்ட்டு ஆஃப் AT ஸ்கொயர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ எக்ஸ் ஆக்ஸில் வந்து ஜீரோ ஆக்சிலரேஷன், நோ ஆக்சிலரேஷன். எக்ஸ் ஆக்ஸில் நோ ஆக்சிலரேஷன். இப்போ ஆக்சிலரேஷன் இல்லைன்னா அப்போ அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லை, சேஞ்சே ஆகலை. வெலாசிட்டி இருக்குது ஆனால் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஜீரோ. ஸோ நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஜீரோ அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் வி ஹேவ். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் என்ன ஆகும்னா ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will get
x equal to ux t. அப்போ x ஆக்சில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து ட்ராவல் பண்ண x ஆக்சில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு.